வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல ஒரு புரிதலோடு, மற்றவர்களிடம் அன்பு காட்டுவதோடு, நல்ல செய்கைகளின் மூலமாக, நல்ல சிந்தனைகளின் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்குது. நம்ம தமிழை தேவ மொழின்னு சொல்கிறோம்ல, ஏன்பா அந்த தமிழை இத்தனை தூரம் கொண்டாடுறோம் அப்படின்னா, மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில், இலக்கியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் வாழ்வியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழியாக நம்ம மொழி தாங்க இருந்தது. வள்ளுவர் சொல்வாரு, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு ஒரு குறள் இருக்கும். என்ன தெரியுமா அர்த்தம்? யாருக்காவது ஒருத்தர் கெடுதல் பண்ணணும்னு நினைச்சாங்கனாலே, அவர் என்ன கெடுதல் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அத்தகைய கெடுதல் அவருக்கே வந்து சேரும்னு நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு திருக்குறள்ல. இதை இன்னும் சிம்பிளிஃபைடு பண்ணி அழகான ஒரு பழமொழியா நம்ம பெரியோர்கள் சொல்லிட்டு போனாங்க. வென விதைச்சவன் வினைய இருப்பான், தினை விதைச்சவன் திணைய இருப்பான்னாங்க. கரெக்டா? நல்லது செஞ்சோன்னா நமக்கு நல்லதே வரும், வினைய விதைச்சோன்னா அது வினையாகவே வரும்னு வாழ்க்கையில பழமொழி சொல்றதுலேருந்து நமக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தாங்க. வாழ்வியல் மூலமாக, இலக்கியங்கள் மூலமாக, சொற்கள் மூலமாக, பாடல்கள் மூலமாக எத்தனை தொடர்ந்து 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 நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும்னு தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படி நம் மொழியின் உதவி கொண்டு இந்த நாளை மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையவே வடிவமைத்து விட முடியும் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை நமது இலக்கியங்களும் நம்மளுடைய தமிழ் பாடல்களும் கொடுத்து கொண்டே இருக்கு. கற்றுக் கொடுக்கக்கூடிய சாரம் என்ன? சுற்றி இருக்கவங்க கிட்ட அன்பா இருங்கப்பா, சுற்றி இருக்கவங்க கிட்ட தவறுகளை செஞ்சிடாதீங்கப்பா. சார், இப்போ ஒரு மலைக்கு போகிறோம், கொடைக்கானல் மாதிரி, ஊட்டி மாதிரி பெரிய மலை பிரதேசங்களுக்கு போகிறோம்ல, இந்த மலை பிரதேசங்களில் கீழே பள்ளத்தாக்குகள் இருக்கா? இந்த பள்ளத்தாக்குகளில் நிறையா பேர் கத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பள்ளத்தாக்கில் கத்தும் போது நாம் என்ன சொல்கிறோமோ அது அப்படியே எதிரொலிக்கும். பள்ளத்தாக்கு அப்படியே எதிரொலிக்கும். நீங்கள் நல்ல வார்த்தைகளாக சொன்னால் பள்ளத்தாக்குகளிலிருந்து திரும்ப அதே வார்த்தை எதிரொலிக்கும். நீங்கள் தீய வார்த்தைகள் ஏதாவது கத்துனோன்னா பள்ளத்தாக்குலேருந்து அதே தீய வார்த்தை எதிரொலிக்கும். இந்த பிரபஞ்சமும் அப்படியே தாங்க. நம்ம நல்லது செஞ்சோன்னா இந்த பிரபஞ்சத்திலிருந்து நல்ல விஷயங்கள் நமக்கு மீண்டும் வரும். நம்ம தீய விஷயங்களை தொடர்ந்து செய்ய செய்ய இந்த பிரபஞ்சத்திலிருந்து தீய விஷயங்கள் தொடர்ந்து வரும். நம்ம கஷ்டப்படுறோம்னா அதுக்கு என்னப்பா காரணம்னா, நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் தாங்க காரணம். நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. கரெக்டா? நன்றும் தீதும் பிறர் தர வாரான்னு தானே தமிழ் கற்றுக் கொடுத்தது. நான் சமீபத்தில் படித்த ரொம்ப பிடிச்ச ஒரு ஜென் கதை. ஒரு பொண்ணு இளநீ வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, இளநீ வித்துட்டு இருக்காங்க. அந்த வழியாக ஒரு துறவி வர்றாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, சாமி, சொர்க்க நரகம் பற்றிலாம் சொல்கிறாங்களே, எனக்கும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை, சொர்க்கத்துக்கு போய் நிம்மதியாக வாழணும்னு ஆசை, இந்த சொர்க்கத்துக்கு போகிறது எப்படி சாமி? அவர் சிரிச்சிருக்காரு. சொர்க்கம் ஏதோ ஊருக்கு போகிற மாதிரிலாம் கிடையாதுமா, 4 பேருக்கு நல்லது செஞ்சு வாழ்ந்தேன்னா உனக்கான வாழ்க்கை முறை கிடைக்கும். தொடர்ந்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு உதவ முடியுமோ அவ்வளோ உதவுமா, அடுத்தவங்களுக்கு உதவு, உன்னால் என்ன முடியுமோ அதை உதவு. தமிழ் பாருங்களேன், இதை தமிழ் கற்றுக் கொடுக்குதுங்க. இயல்வது கரவேல்னுவாங்க அவ்வை. முடிந்ததை கொடுப்பா, முடிஞ்சதை கொடுப்பா. இப்போ அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, உன்னால் என்ன முடியும்? இவ்வளோ இளநீ வச்சிருக்கேல, தினம் பசியில் யாராவது வருவாங்கல்ல, ஒரு இளநியை தானமாக கொடு, ஒரு இளநியை தானமாக கொடு, நீ நல்லா இருப்ப அப்படின்ட்டு போயிட்டார் இந்த துறவி. இந்த அம்மா அதை தினம் தொடர்ந்து யார் யார் வர்றாங்களோ ஒரு இளநியை, அவங்க கடையிலேருந்து ஒரு இளநியை தினம் தானம் கொடுப்பாங்க, ஒரு இளநியை. இப்படி நாள் போயிட்டே இருக்கு. அவங்க அந்த பிறவியில் இறந்து போய் அடுத்த பிறவியில் இந்த இளநியை தினம் தானம் கொடுத்தாங்கல்ல, அதனுடைய பலனா இளவரசியாக பிறந்தாங்களாம். இளவரசியா, இது ஜென் கதை. இது இளவரசியாக பிறக்கிறாங்க. இப்போ இந்த இளவரசியாக பிறந்தவங்களுக்கு வளர்ந்து வர ஒரு நாள் அந்த துறவியை சந்திக்கிறாங்க. அடுத்த பிறவியில் அதே துறவியை சந்திக்கிறாங்க. இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமேப்பான்னு யோசிக்கிறாங்க. இன்னைக்கு தேஜா ஊன்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமேப்பான்னு சொன்னோடனே அவங்களுக்கு போன ஜென்மத்து ஞாபகம் வருது. ஆமாம், இவரை போன ஜென்மத்தில் பார்த்துருக்கோம் நம்ம, ஒரு நாளைக்கு ஒரு இளநியை தானம் பண்ண சொன்னார்லன்னு. இளவரசியாக பிறந்த பொண்ணு, இளவரசியாக இருக்கிறவங்க என்ன சார் பண்ணணும்? அவங்க கைக்கு எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு பொற்காசுகள் தானம் பண்ணலாம். ஆனால் இளநியை தான்ப்பா தானம் பண்ண சொன்னாருன்னு ஒரு நாளைக்கு ஒரு இளநியை ஒரு இளவரசி தானம் பண்ணிகிட்டே இருந்தது. தினம் இளநியை தானம் பண்ணிகிட்டே இருந்தது. அடுத்த பிறவியில் சொர்க்கம் கிடைக்குன்னு பார்த்தா திரும்பவும் இளநீ கிடைக்கார பொண்ணாவே பிறந்துச்சுனாங்க. அந்த கதையை அப்படி முடிச்சிருப்பாங்க. அடுத்த பிறவியில் மீண்டும் இளநியை வித்துக்கிட்டே பிறந்தது அப்படின்னு. சார், நம்மளுடைய வாழ்க்கை
நமக்கு பொருளை ஆசீர்வாதம் செய்யும் போது, நம்ம வாழ்க்கை நமக்கான தருணத்தை ஆசீர்வாதம் செய்யும் போது நாம் எப்படி வளருகிறோமோ அதே போல் கொடுப்பதையும் வளர்த்து கொள்ளுங்கன்றாங்க. இஃப் யூ ஹேவ் அ மணி, இன்க்ரீஸ் த ஆர்ட் ஆஃப் லிவிங், அட் த சேம் டைம் இன்க்ரீஸ் த ஆர்ட் ஆஃப் கிவிங் அப்படின்றாங்க. கிவிங், அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போதே நம்மளுடைய வாழ்வியல் தரமும் முன்னேறுமா சார்? வாழ்வியல் தரமும் முன்னேறி கொண்டே வருமா? நீங்க கொடுக்க கொடுக்க இந்த வாழ்க்கையும் அதற்கேற்றாற் போல் வளர்ந்து கொண்டே வருமா? எத்தனை தூரம் நம் வாழ்க்கை உயர்வாக இருக்கிறது என்றால், எத்தனை தூரம் நாம் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் இந்த வாழ்க்கை உயர்வாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கபீர்னு ஒரு பெரிய முனி, அப்படிதான் சொன்னோம். ஒரு கபீர்ன்றவர் ஒரு பெரிய கவி முனி. அப்படி ஒரு ஆன்மீகத்திலையும் சரி, இலக்கியங்களிலும் சரி, ஆன்மீகத்தை புரிந்து கொண்ட அறிவிலையும் சரி, இந்த கபீரை மிஞ்சவே முடியாதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கவிஞராகவும் மிகப்பெரிய ஆன்மீகவாதியாகவும் இருந்தவர் கபீர். அவருக்கு பொதுவாக அவருடைய தொழில் என்னன்னா ஆடைகள் நெய்வது, நெசவு செய்யறது, ஆடைகள் நெய்கிறது. இப்ப அந்த நாட்டினுடைய ராஜா சொல்றாரு, நீங்க எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதி, எவ்வளவு பெரிய இலக்கியவாதி, எவ்வளவு பெரிய கவிஞர், நீங்க ஏன் உட்காந்து இன்னும் இந்த ஆடைகளை நெய்துக்கிட்டு ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீங்க அரண்மனைக்கு இருங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். நீங்க சதா சர்வ காலமும் இறைவனை வணங்குறதும், இறைவனை பற்றிய சொற்பொழிவு நடத்துறதும், கவிதை எழுதுறதையும், இலக்கிய பணியையும் பாருங்க, இந்த நெசவு செய்யற வேலையை விட்டுருங்கன்றாங்க. கபீர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, என்கிட்ட ஆடை வாங்கணும்னு ஏழை மக்கள் எத்தனை பேர் வர்றாங்க, அவங்களுக்கு இந்த ஆடைகளை நான் இறைவனுக்கு எப்படி பாடல் எழுதுறேனோ, இறைவனை நான் எப்படி வணங்குகிறேனோ, இறைவனுக்காக நான் எப்படி உருகுகிறேனோ, அப்படி இந்த ஆடை செய்வதற்காகவும் நான் உருகுகிறேன். இந்த நெசவு தொழிலும் நான் எனக்கான ஒரு சேவைதான். இறைவனே என்னிடம் ஆடை வாங்குகிறார் என்று நினைத்து நினைத்து நான் ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த ஆடைகளை நெய்து 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 தருகிறேன். இதுவும் ஒரு வகையான இறை சேவைதான். பாடல் பாடுவது, கவிதை எழுதுவது, இலக்கிய பணியோடு இருப்பது, இறைவனை வணங்குவது எத்தனை தூரம் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அத்தனை தூரம் இந்த நெசவு தொழிலும் எனக்கான மகிழ்ச்சியை தருகிறது, எனக்கான நிறைவை தருகிறது. இது அரண்மனை வாழ்க்கையால் கொடுக்க முடியாது. கபீர் சொல்றாரு, இது அரண்மனை வாழ்க்கையால் கொடுக்க முடியாது. அரண்மனையில் தங்கி இருந்தாலும் கூட இந்த இறைப்பணிக்கு அது நிகராகாதுன்னாருங்க. அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தருணம் இருக்குல்ல, உங்களால் ஒரு 4 பேர் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையே ராஜ வாழ்க்கை தாங்க. நீங்க வாழக்கூடிய இடமே அரண்மனை தாங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடமே சொர்க்கம்தான். உங்களால் இன்னொரு வாழ்க்கை செழிப்படைந்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.